கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பவர்கள் நம்ம போன்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்ப நித்திரை அடைந்தவர்களுக்கு மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவர்கள் முதலாவதாக மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு முழுமை அடைவார்கள். நாங்கள் அதற்கு பின்பு மகிமையான சரீரத்தை பெற்று முழுமை அடைவோம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். வரப்போகிற அடுத்த சம்பவம் இது. அதற்காக தயாராக இருக்க வேண்டியதே தவிர அந்தி கிறிஸ்து வந்துட்டான், உபத்திரவ காலம் வந்துவிட்டது, 5ஆம் முத்திரை உடைக்க, இந்த கதைகள் எல்லாவற்றையும் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 முற்று முழுதுமாக நிர்மூலமாக்குறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும்.